பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. முதல்ல நான் அருண் கிட்டேயும் இந்த படம் பண்ண டீம் கிட்டேயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பான படங்கள். இந்த படம் தமிழ் சமூகத்துல பேசப்படும். நம்முடைய மரபுல இருந்து எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. சில படம் பார்த்துட்டோம்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும். வழக்கமா மாஸ்னா வந்து ரத்தம் சதயமா தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு பயங்கர ஒரு பயமும் இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் இந்த படம் ரிவ்யூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இது இன்னொரு கமர்ஷியல் படம், ஒரு என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனால் இது ரொம்ப கமர்ஷியலாக, ஆனால் இதில் பேசியிருக்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. இதை வந்து ரொம்ப போல்டாக இந்த காலகட்டத்தில் இப்போ இதை முன்னெடுத்து சொன்ன இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து எல்லாருமே கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது அதை வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகளை வந்து கேட்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் புரிதல், முதலாளித்துவம், அதிகார வர்க்கம், இதெல்லாம் வந்து நம்மளை எப்படி சுரண்டுது, நம்மளை எப்படி நிறைய கேள்விகள் இந்த படத்தை வந்து தவறாம பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அடிப்படை ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை கொடுக்குது. நம்ம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கும் அந்த படக்குழு நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படத்துடைய ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து எனக்கு அருண் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலங்களில் அருவி படம் பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் அந்த படத்தோட மேக்கிங்கை பார்த்துட்டு, அந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்துட்டு, அதோட ஒரு பெரிய இப்படி ஒரு படம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டே ரோட்டில் வந்திருக்கேன். ஸோ அப்படி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் காதலும் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த இதில் எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் முதல்ல நான் அருண் கிட்டேயும் இந்த படம் பண்ண டீம் கிட்டேயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் பொதுவாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருது. நான் வந்து ஒரு சினிமா ஃபேனாக என்ன நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனால் FDFS போய் எந்த ரிவ்யூவும் கேட்காம போய் என்னோட அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதுக்காக எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு சில ரிவ்யூவர்ஸ் வந்து தப்பாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூவை நம்பிட்டு நான் வந்து படம் பார்க்காம இருந்தேன் இந்த 2-3 நாள். அதுக்கு வந்து நீ மன்னிச்சிக்கணும். இந்த படத்தில் வந்து பெரியார் வந்து ஒரு மேடையில் சொன்ன ஒரு விஷயத்த திருப்பி கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப வேணாம், உனக்குன்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு அது என்ன சொல்லுதோ அதன்படி கேளுன்னு சொல்லி, இப்போ என் அறிவு என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து இது படம்னு சொல்ல முடியாது, ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இந்த படத்தை எடுத்ததுக்கு வந்து அருணுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், என்னோட மரியாதையும். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸும் ஒரு நல்ல மனசும் வேணும். உங்களையும் என்னையும் யாரோ ஒருத்தர் அளவு கடந்து காதலிச்சா மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கான படமாக இருக்கு. இந்த படத்துக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த படம் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகுதுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அண்ட் சக்தி திருமகன் இஸ் a revolution, not a film. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் இப்போதான் ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பயங்கர ஒரு என்ன சொல்றது, ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது. ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப நுவான்ஸ்டான நிறைய டிஸ்கஷன்ஸை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. ரொம்ப லைக் லோக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து மேலே டாப் லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் நடக்கிற நிறையா விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். அருவியுமே சரி, வாழுமே சரி, கிராஃப்டாக பயங்கர ஒரு ரொம்ப ஷார்ப்பான படங்கள். அதே வரிசையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் ரொம்ப ஒரு கமர்ஷியலான ப்ரெசன்டேஷனில் அந்த கிராஃப்ட்டும் கலக்கும் போது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வாட்சாக இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு படம் எடுக்கிறது ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் இந்த தம்பிக்கு இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் தமிழ் சமூகத்தில் பேசப்படும், கொண்டாடப்படும். இயக்குனருக்கும்
அந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு உயர்ந்த படைப்பை பார்க்கும்போது ஒரு வாசகனால பேச முடியாது, ஒரு பார்வையாளர்னால பேச முடியாது, கிட்டத்தட்ட மௌனம் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கேன். அவனுடைய 3 படைப்புகளையுமே நான் இந்த மாதிரி பிரிவுல பார்த்துருக்கேன். அருவி, வாள், 3 படமுமே இவ்வளோ தைரியம், அப்புறம் இவ்வளோ டைலாக்ஸ் வந்து ஒரு டைலாக் எழுதுறதே ஒரு ரைட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் சினிமாவில். அப்படியே அடுக்கடுக்கா அவ்வளோ டைலாக்ஸ் வந்து. அப்புறம் ரொம்ப குறிப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து எடிட்டிங். அப்படியே ஒரு இடம் கூட ஒரு பார்வையாளனை சோர்வுபடுத்தாம டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு அந்த விஷயங்கள். கரண்ட் பாலிடிக்ஸை நம்முடைய மரபுல இருந்து எடுத்து, அதான் ஒரு கருப்பு சட்டை, ஒரு அடியிலிருந்து எடுத்த அந்த வேரை வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாம ஒரு பிரபாதமான ஒரு படைப்பை வந்து மாடர்னா கொடுத்துருக்கிற அரங்க வந்து இந்த சமயத்துல ஒரு படைப்பாளின்ற முறையில கட்டி தழுவிங்க. அருண் பிரபு புருஷோத்தமன் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதாவது மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள் வெற்றி அடைஞ்சா தமிழ் படம் வெற்றி அடையலை அப்படின்னு. இது வந்து ஒரு சேலஞ்சிங் படமா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் வித் டீடைல்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெருமைக்குரியவர் அவர். டீட்டெயில் எல்லாமே டீட்டெயில் பண்ணியிருக்காரு. அதில் புதுமை, அதாவது எப்படி எலக்ட்ரானிக்கலி கம்ப்யூட்டரைஸ்டு ரிவெஞ்ச் எப்படி ஒரு ஹீரோ பண்ண முடியும் அப்படின்னு. அவனுடைய பர்த்தில் இருந்து அவன் குப்பை தொட்டியில் போட்ட ஒரு நிகழ்ச்சியிலேருந்து அவன் எவ்வளோ பெரிய ஆளானா, அவனுக்கு எவ்வளோ ஒரு பகுத்தறிவு இருக்குது, எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து எல்லாரும் ஒரு கைத்தட்டல் பண்ணி தான் நம்ம வந்து நோ டவுட் அவர் யங் டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் டு சேலஞ்ச் த ஹாலிவுட் டைரக்டர்ஸ். அந்த மாதிரி படம். அதாவது எல்லாமே ரொம்ப எங்கேயுமே ரொம்ப ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் ஆங்கிள்ஸ் எல்லாமே டீல் பண்ண ஸ்க்ரீன் பிளே ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி. நானும் வந்து ரைட்டரா அசிஸ்டன்ட் டைரக்டர் 100 படம் கிராஸ் பண்ணுவேன். இன்னும் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அருண். ஸோ இந்த படத்தை மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், பெரும் வெற்றியை கொடுக்கணும் மக்கள். அது அருண் பிரபு புருஷோத்தமன் மாதிரி நல்ல இயக்குநர்களை அவங்க வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம தமிழ் இயக்குநர்கள் ஹாலிவுட்டுக்கே சேலஞ்ச் பண்ணுவாங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அருண். வணக்கம். சக்தி திருமகன். நான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மோர் தென் 50 இயர்ஸ் நிறைய படங்கள் பார்த்தேன். எஸ்பெஷலி தமிழ் படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 180 படம். இப்பவும் சொல்கிறேன், 2025 கூட இது வரைக்கும் ஒரு 140 படம் வந்திருந்ததுன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 50 படமாவது பார்த்துருப்பேன். எல்லாமே தேட்டரில். அந்த மாதிரி நான் ஒரு சினிமா ரசிகன். இது வரைக்கும் சினிமா நான் பார்த்த படங்களில் ஒரு பொலிட்டிக்கல் பிம்புன்னு ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஜய் ஆண்டனி அவர் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க ஒத்துட்டு இருக்காரு பாருங்க. அது பெரிய விஷயம். நிறைய இடங்கள் இந்த படம் அழகா ஸ்கோர் பண்ணிட்டே போகுது. எனக்கு ரொம்ப அரசியல் ஒரு ஆர்வம் உள்ளதுனால நான் சொல்றேன். நிறைய கேரக்டர்ஸ் அவர் வந்து கற்பனைன்னு சொன்னா கூட நமக்கு அது இவரை பற்றி தான் சொல்றாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. டைலாக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இந்த குறிப்பா ஆப்ரேஷன் முடிவு பண்ணிட்டா அகிம்சையை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக்கு. இது வந்து நிச்சயமா ஒரு அவார்டு கொடுக்கப்பட வேண்டிய, இது கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு படம். அதாவது சில படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சில படம் பார்த்துட்டோம்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெருமையை கொடுக்குற ஒரு அற்புதமான படம் இது. இந்த படத்தை எடுத்த, அந்த படத்தை இயக்கிய அருண் பிரபுவுக்கும், இந்த படத்தை தயாரித்த விஜய் ஆண்டனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று, விஜய் ஆண்டனியினுடைய 25th ஃபிலிம் அவரும் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு ஹீரோன்னு சொல்லுவேன். நான் என் கூட ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே ரொம்ப அழகாக இருக்கு. அவர் கமர்ஷியலாக திங்க் பண்ணுறதே இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணணும் அப்படின்றத இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. என்னடா சில படங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு
இந்த கதாபாத்திரம் மாறணும் அப்படி தோணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்து ஒரு துணிச்சல் வேணும். அதை தாண்டி டைலாக்லாம் வந்து அவ்வளோ ஆவேசமாக இருக்குது. நமக்கே பார்க்கும்போது வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து படமாக பார்க்காம இதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வரணும். ஒரு ஒரு ஊரில் ஒரு ஏரியாவுக்கு எல்லாருமே இதை பார்த்துட்டு தனி மனிதனாக இருந்தால் கூட கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்துட்டு இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுது. யாருன்னா ஒருத்தன் கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்குன்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த படம் வந்து வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரியல படம். அவ்வளோ அடுத்த இன்னொரு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா வந்துடும். இதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த அளவுக்கு அழகாக இருந்து சில நேரத்தில் வந்து நமக்கு ஒரு வெறி வருது. சில நேரத்தை ஐயோ என்னடா அதுன்னு. கடைசியில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து சாகக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து அது மன திருப்தியாக இருந்து ஓகே இந்த மாதிரி நல்லதை பண்ணவர் வந்துட்டு கடைசி வரைக்கும் அது உயிராக இருக்கணும் எப்படியாச்சும் ஒரு இடத்துல அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. படம் வந்து வெற்றி வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. திருமகன் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நிறையா படங்கள் தொடர்ந்து பார்ப்பேன். பட் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் இருக்குமானா தெரியல. அது மாதிரி பேய்லாம் வந்து பயமுறுத்திருக்குமானா தெரில. இல்லை வந்து ஏதாவது வித்தியாசமான ஜேனர் இருக்குமானா தெரில. பட் இந்த படத்தில் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அது எப்படி கண்டுக்காமல் அது போய்கிட்டே இருக்குது. அதை ஏன் நம்ம தட்டி கேட்கறது இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்மளே தட்டி கேட்குற அளவுக்கு வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நானே எக்ஸாம்பிள் அப்படி தான். ஒரு நாளைக்கு ஃபோன் எடுத்தேன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் உண்மைதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் மீடியாவில் வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லாருடைய கடமை. ஸோ எல்லாருமே நிறையா செலவு பண்ணுவோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம். ஸோ ஒரு 200 செலவு பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். இதனால் நீங்கள் நெகட்டிவ் எடுத்துக்கினா கூட பரவாயில்ல. எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த விறுவிறுப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக அதாவது என்னதான் மெசேஜ் என்னதான் சமுதாய கருத்துக்களை சொன்னாலுமே அதை ரசிக்கிற வகையில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு போர் அடிக்காத வகையில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி சார்லேருந்து நடித்த ஹீரோயின் அப்புறம் வந்து எல்லாமே கேஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி திருமகன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக அந்த படத்தை பாருங்கள். எல்லாருமே அதை ஒரு வாட்டி பாருங்கள். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படத்தோட ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் படம் ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். ஆனால் எனக்கு பயங்கர ஒரு பயமும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது படம். ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரோட இதுவாக இருக்குது. எனக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்க போகுது தமிழில் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னு வந்தேன். ஒரு படத்தில் கருத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கருத்து கூட யார் வேணால் சொல்லிடலாம். பட் கருத்தை என்டர்டெய்னிங்காக சொல்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அவரோட அருவி படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இவர் பொலிட்டிக்கல் த்ரில்லர் எடுத்தது எப்படி பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பயங்கர ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நல்லா எல்லாரும் ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான ஜோனில் பண்ணியிருந்தாரு. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஃபேமிலியோடய வந்து பார்க்குறதுக்கு ஆன ஒரு படமாக இருக்கும். நம்மளோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட இருக்கிற கஷ்டத்தோட அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு படத்தோட இயக்குனருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது தான் எவல்யூஷனோட பேசிக்கான ஒரு ஸ்டான்ஸ். எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கணும். அதுதான் வந்து நம்மளை வளர்ச்சி அடைய வைக்கும். அந்த ஒரு லைனை வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அரசியல் படுத்தும். அந்த அரசியல் தெளிவையும் அரசியல் படுத்துறதையும் செய்யக்கூடிய ஒரு படமா சக்தி திருமகன் இருக்கு. படத்துல வந்து ஒரு விஷயத்த கமர்ஷியலா சொல்றது இருக்குல்ல, ஒரு செய்தியை வந்து கமர்ஷியலா சொல்றத ரொம்ப அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவலுக்கு இருக்கு. வழக்கமா மாஸ்னா வந்து ரத்தம் சதயமா தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ஸ்கிரீன் பிளேல சீன்ஸ்ல மாஸை ஃபீல் பண்ண வச்சு
ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸை கொடுத்த திரைப்படமாக சக்தி திருமகன் இருக்கு. யாழ் அப்புறம் அருவியுடைய டைரக்டர் அன்பு கிட்ட இருந்து இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு சம படம் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருண்கிட்ட இப்படி ஒரு படம் வருன்றது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அருணோட ஃபர்ஸ்ட் படமே அருவி வந்து ஒரு மிக முக்கியமான அரசியலை வந்து முன் வச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து யாருக்கான அரசியலை பேசணுன்றத வந்து அருண் வந்து ரொம்ப வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே அதிகாரம் என்பது வந்து யார் கையில் இருக்குது, அந்த அதிகாரத்தை எதிர்த்து யார் இங்கே வந்து கேள்வி கேட்கணும்னு ஒரு கட்டமைப்பை வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ரக்சரை இங்கே வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள யார் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றத அருண் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதே போல் வந்து அருண் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து 2வது படமும் சரி 3வது படமும் சரி அருண் கிட்ட வந்து எப்போதுமே எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் இருக்கும். யாருக்காக இங்க நம்ம குரல் கொடுக்கணும், யார் அந்த குரல் கொடுக்க வரணும்ன்றதுல வந்து அருணுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். அருணை நான் வந்து ஆக்சுவலா எப்படி பார்க்கறேன்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அருந்ததி ராய் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு கவிதை, ஒரு சிறுகதை, ஒரு நாவல் அதை நம்ம படிக்கும்போது வந்து அது நம்ம மனச்சாட்சியை போட்டு உலுக்கி வந்து கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கலன்னா அது வந்து டஸ்ட்பினிக்கு தான் சமம்னு சொல்லி, ஆனால் அருண் எடுக்கிற ஒவ்வொரு படைப்பும் வந்து கேள்வி கேட்கும், அது வந்து பதில் சொல்ல வைக்கும். அதனால இந்த படத்தை மீடியாக்கள் வந்து தயவு செய்து மக்கள்கிட்ட வந்து கொண்டும் போகணும். அருண் போன்ற இயக்குனர்களை வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து பாதுகாக்கணும் என்றது சொல்லி அருணுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. படத்தை கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.